ஹலோ நீட் aspirants, வெல்கம் டு அச்சஸ் நீட் லேப். நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான்ட்டும் இல்லை அனிமலும் இல்லை, ஆனால் ரெண்டு பேரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கிற அமேசிங் ஆர்கானிசம்ஸ் யாரு, அதை தான் இன்னைக்கு கிங்டம் ப்ரோட்டிஸ்டால பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிங்டம் ப்ரோட்டிஸ்டா நீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும் இதில், ஓகே தானா? ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இதில் இருக்கும். ஸோ நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ், அசஷன் ரீசன்ஸ், எம்சிக்யூஎஸ், அது போக நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய இதுலேருந்து வரும். ஸோ இது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, ஓகே தானா? வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ இங்கே பாருங்க கிங்டம் ப்ரோட்டிஸ்டா, ஓகே தானா? ஸோ பாருங்க, ஆல் சிங்கிள் செல் யூகாரியோட்ஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் ப்ரோட்டிஸ்டா, ஓகே தானா? எல்லா சிங்கிள் செல்னா என்னது? ஒன் செல், ஓகேவா? ஒன் செல் யூகாரியோட்ஸ்னா யாரு? நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ் பிளஸ் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கானல்ஸ் இருக்கவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூகாரியோட்ஸ்னு சொல்லுவோம், ஓகே தானா? எக்ஸாம்பிள் பாருங்க, அமீபா, இக்லூனா, பாரமிஷியம், ஓகே தானா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்க, பட் த பவுண்டரிஸ் ஆஃப் திஸ் கிங்டம் ஆர் நாட் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? யாரு ப்ரொட்டஸ்டா யாரு இல்லை அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதை தான் வந்து இப்படி சொல்றாங்க, ஓகேவா? வாட் மே பி எ photosynthetic protestant டு ஒன் பயாலஜிஸ்ட் மே பி அ பிளான்ட் டு அதர். அதாவது ஒரு சயின்டிஸ்டுக்கு இது ப்ரொட்டஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இன்னொருத்தர் வந்து அதை என்ன சொல்வாரு? பிளான்ட்னு சொல்வாரு, ஓகே தானா? ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு அது ப்ரோட்டிஸ்டா, ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரோட்டிஸ்டாவா தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு அது வந்து ஒரு பிளான் மாதிரி தெரியும். ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு எது பிளான்ட், இது பிளான்டா இல்லை ப்ரோட்டிஸ்டாவா அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த பவுண்டரிஸ் வந்து என்ன சொல்றாங்க? நாட் வெல் நோன்னு சொல்றாங்க, ஓகே தானா? ஸோ வந்து இதை ரெண்டுத்தையும் கொடுத்து அசர்ஷன் அண்ட் ரீசன்ல கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டி புக்கில் உள்ள டைரக்ட் லைன்ஸ் தான் நம்ம இங்கே கிளாஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பியாண்ட் த என்சிஆர்டி போக தேவை கிடையாது. என்சிஆர்டியோட கான்செப்டே நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகே தானா? ஸோ இந்த வீடியோஸில் நம்ம எல்லாமே என்சிஆர்டி கான்செப்டை நல்ல தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, ப்ரோட்டிஸ்டா வந்து 5 குரூப்ஸ் இருக்கு. என்னெல்லாம்? கிரைசோஃபைட்ஸ், டைனோஃபிளாஜெல்லேட்ஸ், இக்லுனாய்ட்ஸ், ஸ்லைமோட்ஸ், புரோட்டோசோவன்ஸ், ஓகே தானா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, அடுத்து பாருங்க, மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரோட்டிஸ்டா ஆர் பிரைமர்லி அக்வாட்டிக். அக்வாட்டிக்னா என்னது? வாட்டர் ஹேபிடேட்ல இருக்கக்கூடியது தான் அக்வாட்டிக், ஓகே தானா? ஸோ என்னது? வாட்டர் ஹேபிடேட், அதான் நம்ம என்ன சொல்றோம்? அக்வாட்டிக். எக்ஸாம்பிள் பாண்ட், லேக், ரிவர், சி, இந்த மாதிரியான வாட்டர்ஸ்ல இருக்கக்கூடியது the protista, okay தானா? This kingdom forms a link with the others dealing with plants, animals and fungi. அதாவது இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணும், ஓகே தானா? ஸோ வந்து பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் ஃபங்கைக்கும் நடுவில் இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், லிங்க், ஓகே தானே? பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அதை தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லிங்க்ஸ் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ சில ப்ரொட்டஸ்ட் எப்படி இருக்கும்? பிளான்ட் மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஆனால் சில ப்ரொட்டஸ்ட் என்ன பண்ணும்? அனிமல்ஸ் மாதிரி மூவ் ஆகும். சில ப்ரொட்டஸ்ட் என்ன பண்ணும்? ஃபங்கை மாதிரி ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸில் பார்க்க போகிறோம், ஓகே தானா? அதுதான் கனெக்டிங் லிங்க்னு நம்ம என்ன சொல்கிறோம்? அதுதான் கனெக்டிங் லிங்க்னு சொல்கிறோம், ஓகேவா? பீயிங் ஈகாரியட்ஸ், த ப்ரோட்டிஸ்டன் செல் பாடி கண்டெய்ன்ஸ் அ வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் அண்ட் அதர் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், ஓகே தானா? இது நம்ம இதுக்கான டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். யூகேரியாட்ஸ், ப்ரோகேரியாட்ஸ்க்கு எல்லாம் ப்ரோட்டிஸ்டா எல்லாம் என்னது தான்? யூகேரியாட்ஸ் தான் பார்த்தோம். அதனால அவங்களுக்கு என்ன இருக்கு? ட்ரூ நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், கோல்கி பாடிஸ், இதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க, ஓகே தானா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சம் ஹாவ் ஃபிளஜெல்லா ஆர் சிலியா. சிலதுக்கு வந்து என்னது இருக்கும்? ஃபிளஜெல்லா இருக்கும், சிலியா இருக்கும், ஓகேவா? ஸோ வந்து ஃபிளஜெல்லானா என்ன அப்படின்னா ஒரு லாங் விப் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும், ஓகே தானா? லாங் விப் லைக் டெய்லாக இருக்கும், ஓகே தானே? டெய்ல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது மூவ்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த சிலியாவும் மூவ்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. சிலியா எப்படி இருக்கும்? ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஓகே தானா?
ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ வந்து ஃப்ளஜெல்லா இப்படி இருந்துச்சு அப்படின்னா சிலியா இவ்வளோதான் இருக்கும், ஸ்மாலாக தான் இருக்கும். ஓகே தானா? இது ஃப்ளஜெல்லா, இது சிலியா. ஓகே தானா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இக்லூனால வந்துட்டு ஃப்ளஜெல்லா இருக்கும், பாரமிஷியத்தில் வந்து சிலியா இருக்கும். ஓகே தானா? அடுத்தது பாருங்க, Protista reproduce asexually and sexually by a process involving cell fusion and zygote formation அப்படிங்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரொட்டிஸ்டா வந்து 2 மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஒன்று வந்து என்னது அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து எப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன இருக்கும்? ஒன்லி ஒன் பேரண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்லலாம்? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு பைனரி ஃபிஷன் அண்ட் மல்டிபிள் ஃபிஷன் சொல்லலாம். ஓகே தானா? ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன இருக்கும்? ஒன்லி ஒன் பேரண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆவாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், இதெல்லாம் வந்துட்டு என்னது அப்படின்னா எக்ஸாம்பிள். ஓகே தானா? அடுத்தது பாருங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னது? 2 செல்ஸ் ஃபியூஷன் நடக்கும். அப்படி தானே? 2 செல்ஸ் ஃபியூஷன் நடக்கும். அதுலேருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? சைகோட் ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு நியூ ஆர்கானிசம் வந்துட்டு வரும். இதுதான் என்னது அப்படின்னா இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே தானா? ஸோ அடுத்தது பாருங்க, ப்ரொட்டிஸ்டால வந்துட்டு 5 குரூப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல. அடுத்த ஃபர்ஸ்ட் குரூப் பார்ப்போம். அது என்ன அப்படின்னா கிரைசோஃபைட்ஸ். ஓகே தானா? திஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. இந்த குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்க? 2 பேர் முக்கியமானவங்க இருக்காங்க. யாரெல்லாம்? அது டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. ஸோ கோல்டன் ஆல்கே நம்ம எப்படி சொல்லுவோம்? டெஸ்மைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே தானா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் எம்சிக்யூ தான். ஓகே தானே? கேட்டிருக்காங்க நிறைய தடவை. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேர் ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் இன் மரைன் என்விரான்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து எங்கெல்லாம் இருக்கும்? இந்த இந்த கிரைசோஃபைட்ஸ் எங்கெல்லாம் இருக்கும்? ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும், மரைன் என்விரான்மெண்ட்லயும் இருக்கும். ஓகே தானா? ஸோ அடுத்தது பாருங்க, தே ஆர் மைக்ரோஸ்கோபிக் அண்ட் ஃப்ளோட் பாசிவ்லி இன் வாட்டர் கரண்ட்ஸ். ஸோ வந்து அது மைக்ரோஸ்கோபிக், நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் நம்ம அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ளோட்ஸ் பாசிவ்லி இன் வாட்டர் கரண்ட்ஸ். என்ன ஆகும்? வாட்டர் கரண்ட்ஸில் வந்துட்டு வாட்டர் நிறைய போயிட்டு இருக்க, தண்ணி நிறைய போயிட்டு இருக்க இடத்துல வந்து என்ன பண்ணும்? அது வந்து ஃப்ளோட் ஆகும். ஓகே தானா? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றது? அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? பிளாங்டான் அப்படின்னு சொல்றோம். ஓகே தானா? பிளாங்டான். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட், நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். அடுத்த பாருங்க, மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக். ஃபோட்டோசிந்தட்டிக்னா என்ன? ஃபோட்டோசிந்தட்டிக்னா தே ப்ரிப்பேர் தியர் ஓன் ஃபுட். அப்போ இது என்ன சொல்லுவோம்? நம்ம ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே தானா? ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க, இன் டயட்டம்ஸ் த செல் வால்ஸ் ஃபார்ம் 2 thin overlapping shells which fit together as in a soap box. ஓகே தானா? ஸோ டயட்டம்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 2 தின் ஷெல்ஸ் இருக்கு. ஓகே தானா? அது எப்படி எப்படி இருக்கும்? சோப் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்தா இப்படி ஒரு ஷெல், அடுத்தது இப்படி ஒரு ஷெல். ஓகே தானா? ஸோ இது எக்ஸாக்டா இல்லை. ஓகே. ஸோ பாருங்க, இப்படி ஒரு ஷெல்லு, இப்படி ஒரு ஷெல் இருக்கு. ஓகே தானா? இமேஜின் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஷெல். ஓகே தானா? இது ஒரு ஷெல். இது ரெண்டும் என்ன இருக்கும்? ஓவர்லேப் ஆயிருக்கும். ஓகே தானா? ஸோ அப்போ எனக்கு எப்படி தெரியுது? சோப் பாக்ஸ் மாதிரி தெரியுது. சோப் பாக்ஸோட லிட், இது வந்து லிட், இதோட பேஸ் அப்படி மாதிரி இருக்கு. சரியா? ஓகே தானா? The cell walls are embedded with silica and thus walls are indestructible. அப்படின்னா என்ன அப்படின்னா செல் வால்ல வந்து சிலிக்கா இருக்கும். ஓகே தானா? ஸோ அந்த வால் வந்து ரொம்ப ஹார்ட். ஓகேவா? ஹார்டா ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதுதான் சொல்றாங்க. ஓகே தானா? ஸோ சிலிக்கா இருக்கும். என்ன இருக்கும்? சிலிக்கா. அடுத்தது என்ன சொல்றாங்க? Thus diatoms have left behind large amount of cell wall deposit in their
habitat அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, டயட்டம்ஸ் டெத் ஆனா கூட சிலிக்கா வால் டெஸ்ட்ராய் ஆகாது. ஸோ இயர்ஸ்க்கு அந்த பாட்டம்ல அது டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் சொல்றாங்க. ஓகே தானே. டயட்டம்ஸ் ஹவ் லெஃப்ட் பிஹைண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் செல் வால் டெபாசிட் இன் தியர் ஹேபிடேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே தானா. ஸோ அடுத்து பாருங்க, அடுத்த லைன் என்ன. Yes. This accumulation over billions of years is referred to as diatomaceous earth. Okay தானே. பிகாஸ் ஆஃப் தட் சிலிக்கா செல்வால் இருக்கிறதுனால அதை வந்து ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதனால பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆனால் கூட அது என்ன பண்ணும், அது அப்படியே இருக்கும். ஓகே தானே. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா diatomaceous earth அப்படின்னு சொல்கிறோம். ஓகே தானே. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் in the neat point of view. Okay தானே. Then being gritty, this soil is used in polishing, filtration of oils and syrups. Grittyனா என்ன அர்த்தம்? கிரிட்டினா என்ன அர்த்தம்? கிரிட்டினா ரஃப்னு அர்த்தம். ஓகே தானா. கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால இது வந்து இந்த சாயிலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பாலிஷஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, சிரப்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டயட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் த ஓஷன். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே தானா. ஸோ வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் என்சிஆர்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால எல்லா லைனும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே தானா. ஸோ மக்கப் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகே தானா. ஸோ டயட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் த ஓஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, ஓஷனில் ஃபுட் செயின் ஸ்டார்ட் பண்ண மெயின் ப்ரொடியூசர் யார்? இந்த டயட்டம்ஸ் தான். ஓகே தானா. அது என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே தானா. ஸோ அடுத்த பாருங்க, அடுத்தது யார் இருக்காங்க அப்படின்னா டைனோஃப்ளாஜெலேட்ஸ் இருக்காங்க. டயட்டம்ஸ் முடிச்சாச்சு, இப்போ டைனோஃப்ளாஜெலேட்ஸ்க்கு வந்துட்டோம். ஓகே தானா. These organism are mostly marine and photosynthetic. இது எப்படி இருக்கும், மோஸ்ட்லி மரைனா இருக்கும். ஓகே தானா. photosynthetic என்ன, they can prepare their own food. ஓகே தானா. ஸோ அடுத்த லைன் பாருங்க, they appear yellow, green, brown, blue or red depending on the main pigment present in their cells. ஸோ இது வந்து என்ன மாதிரியான கலர்ல இருக்கலாம், எல்லோ கலர்ல இருக்கலாம், கிரீன் கலர்ல இருக்கலாம், ப்ரௌன் கலர்ல இருக்கலாம், ப்ளூ கலர்ல இருக்கலாம், ஆர் ரெட் கூட இருக்கலாம். ஓகே தானா. டிபெண்டிங் ஆன் த பிக்மெண்ட், அதுல என்ன பிக்மெண்ட் இருக்கோ அந்த பிக்மெண்டோட கலர்ல அது இருக்கும். ஓகே தானா. The cell wall has stiff cellulose plate on their outer surface. அதோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டிஃப் செல்லுலோஸ் பிளேட்ஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ அப்படின்னா என்னது, ஸ்டிஃப்னா என்னது, செல்வாலுக்கு வெளியே ஹார்ட் செல்லுலோஸ் பிளேட் இருக்கும், அதுதான் ஸ்டிஃப். ஓகே தானே. ஸ்டிஃப்னா என்னது, ஹார்ட். வாட் யூ மீன் பை ஸ்டிஃப்? இட் இஸ் ஹார்ட். ஓகேவா. செல்லுலோஸ் பிளேட்னா என்னது, ப்ரொடெக்டிவ் கவரிங். ஓகே தானா. Okay, fine. Next point. Most of them have two flagella. One lies longitudinally and the other transversely in a furrow between the wall plates. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ வந்து நிறைய டைனோஃப்ளஜெல்ஸ்க்கு ரெண்டு ஃப்ளஜெல்லா இருக்கும். ஓகே தானே. என்ன இருக்கும், ரெண்டு ஃப்ளஜெல்லா இருக்கும். ஒன்று எப்படி இருக்கும், ஒன்று வந்து லாங்கிடியூட்னலாக இருக்கும், இன்னொன்று வந்து எப்படி இருக்கும், இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும். ஓகே தானா. ஸோ லாங்கிடியூட்னல் ஃப்ளஜெல்லானா என்ன அப்படின்னா, இதுதான் பாடியோட லெங்த் எப்படி இருக்குது அப்படின்னா, இதுதான் பாடின்னு வச்சுக்கோங்க, இதுதான் பாடி. ஸோ இந்த பாடியோட லெங்த் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே தானா. ஸோ இந்த மாதிரி லெங்த்தோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்குதான் லாங்கிடியூட்னல்னு சொல்லுவோம். ஓகே தானா. ஸோ மேலேருந்து கீழே இருக்கும். ஓகே தானா. டிரான்ஸ்வர்ஸ்னா என்னது, பாடியை சுற்றி ஹரிசாண்டலா, இதுதான் டிரான்ஸ்வர்ஸ். ஓகே தானா. இது டிரான்ஸ்வர்ஸ், இது லாங்கிடியூட்னல், இது வந்து டிரான்ஸ்வர்ஸ். ஓகே தானே. எப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ ஃபரோனா என்னது, ஃபரோனா குரூனா என்னது, பள்ளம். ஓகே தானா. குரூனா என்னது, பள்ளம். ஓகே, பள்ளம் மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஓகே தானா. அதை சுற்றி தான் என்ன இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ்லி இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ்லி ஃப்ளஜெல்லா அதை சுற்றி தான் இருக்கும். ஓகே தானா. அடுத்தது பாருங்க, இந்த ரெண்டு ஃப்ளஜெல்லா எதுக்கு ஹெல்ப் பண்ணும், மூவ்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே தானா. வெரி ஆஃபன் ரெட் டைனோஃப்ளஜெலேட் கோனியோலாக்ஸ் undergo such rapid multiplication
that they make the sea appear red. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெட் டைட்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது என்ன அப்படின்னா ரெட் கலர் டைனோஃபிளாஜெலேட்ஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே தானா? ஸோ பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக ஆகும்போது சி ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட் கலர் மாதிரி தெரியும். ஓகே தானா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெட் டைட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே தானா? அதுதான் இந்த லைனோட எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது பாருங்க, டாக்ஸின்ஸ் ரிலீஸ்டு பை சச் லார்ஜ் மெம்பர்ஸ் மே ஈவன் கில் அதர் மரைன் அனிமல்ஸ் சச் அஸ் ஃபிஷஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இந்த ரெட் டைட் டைம்ல வந்து டைனோஃபிளாஜெலேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டாக்ஸின், அதாவது ஒரு பாய்சனை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த பாய்சன்னால ஃபிஷஸ் வேற மரைன் அனிமல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டெட் ஆகிரும். ஓகே தானா? ஸோ இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு த மரைன் அனிமல்ஸ். ஓகே தானா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க இக்லுனாய்ட்ஸ். ஓகே தானா? Okay. Majority of them are freshwater organisms found in stagnant water. What do you mean by stagnant? Stagnant என்ன? Stagnantனா மூமெண்ட் இல்லாத வாட்டர். ஓகேவா? அப்படி தேங்கி கிடக்கும்ல அந்த தண்ணி. ஓகேவா? மூமெண்ட் இல்லாத வாட்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர் தருவோம். ஸோ மெஜாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா மெஜாரிட்டி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். ஓகே தானா? அதுக்கப்புறம் ஸ்டாக்னன்ட் வாட்டர்ஸ்லேயும் இருக்கும். ஸ்டாக்னன்ட் வாட்டர்ஸ்னா பாண்டு, ஸ்மால் பூல்ஸு, டிச்சஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்னன்ட் வாட்டரில் இருக்கும். Instead of cell wall, they have a protein-rich layer called pellicel, which makes their body flexible. ஸோ வந்து இந்த இக்லூனாய்ட்ஸ்க்கு என்ன கிடையாது அப்படின்னா செல் வால் கிடையாது. ஓகேவா? நோ செல் வால். ஓகே தானா? அதுக்கு பதிலாக அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டீன் ரிச் லேயர் இருக்கும். அந்த புரோட்டீன் ரிச் லேயருக்கு பேர் என்னது? பெல்லிசில், விச் மேக்ஸ் த பாடி ஃபிளெக்சிபிள். அந்த பெல்லிசில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பாடியை வந்து ஃபிளெக்சிபிள் பண்ணுது. ஓகேவா? இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் நீட். ஓகே தானா? ஸோ இந்த பெல்லிசில் தான் என்ன கொடுக்கு? ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தே ஹாவ் டூ ஃப்ளஜெல்லா, ஒன் ஷார்ட் அண்ட் ஒன் லாங். ஸோ இந்த இக்லூனாய்ட்ஸ்க்கு ரெண்டு ஃப்ளஜெல்லா இருக்கு. ஒன்று எப்படி இருக்கும்? ஷார்ட்டாக இருக்கும். இன்னொன்று எப்படி இருக்கும்? லாங்காக இருக்கும். ஓகே தானா? ஸோ தே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஸோ சன்லைட் இருக்கச்சில அது என்ன பண்ணும்? ஃபோட்டோசிந்தட்டிக். ஓகே தானா? ஃபோட்டோசிந்தட்டிக் மீன்ஸ் ஆட்டோட்ராப்ஸாக இருக்கும். ப்ரிப்பேர் தியர் ஓன் ஃபுட். ஓகே தானா? அடுத்தது பாருங்க, when deprived of sunlight they behave like heterotrophs by predating on the smallest organism. ஸோ சன்லைட் இல்லாதப்போ அது என்ன பண்ணும்? சின்ன ஆர்கானிசமை ஈட் பண்ணும். ஸோ அது என்ன ஃபார்ம் பண்ணும்? ஹெட்ரோட்ராபிக் ஆயிரும். ஓகே தானே? ஹெட்ரோட்ராபிக்னா என்னது? ஹெட்ரோட்ராப்ஸ்னா என்னது? டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் தியர் ஃபுட். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து இக்லூனாய்ட்ஸ் என்ன 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 நியூட்ரிஷன் காட்டுது? மிக்ஸோட்ராபிக் நியூட்ரிஷன் காட்டுது. மிக்ஸோட்ராபிக். ஸோ வந்து இது நம்ம என்சிஆர்டியில் மிக்ஸோட்ராபிக்ன்ற ஒரு வேர்ட் கொடுக்கல. பட் ஈவன் தோ கொடுக்கலனாலும் இது வந்து என்னது அப்படின்னா இன்டைரக்டா அவங்க இந்த மிக்ஸோட்ராபிக்கை தான் சொல்றாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே தானா? ஹெட்ரோட்ராப்ஸ் வந்து மிக்ஸோட்ராபிக்னா என்னது? சன்லைட் இருக்குச்சுல அது வந்து ஆட்டோட்ராப்ஸா பிஹேவ் பண்ணுது. ஆனா சன்லைட் இல்லாதப்போ அது ஹெட்ரோட்ராப்ஸா பிஹேவ் பண்ணுது. அப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு அவன் ஒருத்தன் தான். ஆனா வந்து அவன் என்ன பண்றான்? அம்பியாவும் இருக்கான், அன்னியனாவும் இருக்கான். அப்போ அவன் ஒருத்தன்ல இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நடக்குது. அதனால தான் நம்ம இக்லூனாவை என்ன சொல்றோம்? மிக்ஸோட்ராபிக் நியூட்ரிஷன் சொல்றோம். மிக்ஸோட்ராபிக் நியூட்ரிஷன் என்னது? ஆட்டோட்ராப்ஸ், மிக்ஸ் ஆஃப் ஆட்டோட்ராப்ஸ் அண்ட் ஹெட்டோட்ராப்ஸ். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? மிக்ஸோட்ராபிக் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Interestingly, the pigments of iglunoids are identical to those in higher plants. ஸோ இந்த பிக்மெண்ட்ஸ் இக்லூனாய்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் வந்து ஹையர் பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸுக்கு சிமிலரா இருக்குன்னு சொல்றாங்க. ஐடென்டிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே தானா? ஸோ ஹையர் பிளான்ஸ்ல என்ன பிக்மெண்ட்லாம் இருக்கு? குளோரோஃபில் ஏ அண்ட் குளோரோஃபில் பி இருக்கு. ஓகே தானா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? இக்லூனா. அவ்வளவுதான். ஸோ தட்ஸ் அபவுட் இக்லூனா. அடுத்தது போலாமா? அடுத்தது பாருங்க, ஸ்லைம் நோட்ஸ். ஸோ ஸ்லைம் நோட்ஸ் என்னது? Slime moths are saprophytic protists. What do you mean by saprophytic? Saprophyticனா என்னது அப்படின்னா depend on dead organic matter. ஓகேவா? dead on a plants, dead on a leaves,
வுட்ஸ், ஆர்கானிக் மேட்டர் இதெல்லாம் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே தானா? இதுதான் என்னது சொல்லுவோம் அப்படின்னா சாப்ரோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் நீட். ஓகே தானா? அடுத்தது, the body moves along decaying twigs and leaves engulfing organic matter. அதாவது என்ன அப்படின்னா, twigsனா என்னது? twigsனா ஒன்றும் கிடையாது, ஸ்மால் பிரான்ச்சஸ். ஓகே தானா? ஓகே, அதாவது என்ன பண்ணும், அதோட பாடி வந்து ஸ்மால் பிரான்ச்சஸ் லீவ்ஸ் மேலெல்லாம் மூவ் பண்ணும். ஓகே, அப்படியா? ஓகே தானா? அப்படி மூவ் பண்ணும்போது ஆர்கானிக் மேட்டரை சரௌண்ட் பண்ணி ஃபுட்டை வந்து என்ன பண்ணிக்கும், அது அப்சர்வ் பண்ணிக்கும். அதை தான் இந்த லைன் வந்து சொல்றாங்க. ஓகே தானா? அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் தே ஃபார்ம் ஏ அக்ரிகேஷன் கால்டு பிளாஸ்மோடியம். ஓகே தானா? அதாவது அப்படி என்னன்னா, என்விரான்மெண்ட் நல்லா இருந்தா, அதாவது மாய்ஸ்சர் கரெக்டாக இருக்கும், டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் கரெக்டாக இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், சூட்டபிள் கண்டிஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி சூட்டபிள் கண்டிஷனில் என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய ஸ்லைம் மோட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஸ்லைம் மோல்ட், இது ஒரு ஸ்லைம் மோல்ட், இது ஒரு ஸ்லைம் மோல்ட், இதெல்லாம் இப்படி சேர்ந்து இப்படி அக்ரிகேட் ஆகும். ஓகேதானா? அக்ரிகேட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பெரிய மாஸ் ஃபார்ம் பண்ணி அந்த மாஸுக்கு பிளாஸ்மோடியம், அந்த மாஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதுதான் என்ன சொல்லுவோம், பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தானா? சூட்டபிள் கண்டிஷனில் இது என்ன பண்ணுவோம், பிளாஸ்மோடியம் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த பிளாஸ்மோடியம் இருக்குல்ல, இந்த பிளாஸ்மோடியம் வந்து விச் மே க்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் ஓவர் செவரல் ஃபீட் வரைக்கும் இது என்ன ஆகும், க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், ஓகே தானா, the plasmodium differentiate and forms fruiting bodies and bearing spores at their tips. ஸோ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, என்விரான்மெண்ட் ரொம்ப மோசமாக இருக்கிற கண்டிஷன். ஓகே தானே? எக்ஸாம்பிள், ட்ரை சீசன், அப்புறம் ஃபுட் இல்லை, அந்த மாதிரி டெம்பரேச்சர் அன்சூட்டபிளாக இருக்குது, இந்த மாதிரியே தான் நம்ம என்ன சொல்கிறோம், அன்ஃபேவரபிள் கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த பிளாஸ்மோடியம் என்ன ஆகும் அப்படின்னா, சேஞ்ச் ஆகி ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகே தானா? ஸோ வாட் யூ மீன் பை ஃப்ரூட்டிங் பாடிஸ்? ஃப்ரூட்டிங் பாடிஸ்னா என்ன அப்படின்னா, ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் தான் ஃப்ரூட்டிங் பாடிஸ். ஓகேவா? ஸ்போர்ஸ் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். ஓகே தானா? ஓகே, ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ். ஓகேவா? அந்த இதில் என்ன இருக்கும், பியரிங், அந்த ஃப்ரூட்டிங் பாடிஸில் பியரிங் ஸ்போர்ஸ் அட் தியர் டிப்ஸ். ஓகே தானா? இந்த ஸ்போர்ஸ் பாசஸ் ட்ரூ வால்ஸ். ஓகே தானா? அடுத்த ஒரு லைன் சொல்றாங்க, ஸ்போர்ஸ் பாசஸ் ட்ரூ வால்ஸ். ஓகேவா? அந்த ஸ்போர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரூ வால்ஸ்னா என்ன, ரொம்ப ஹார்டான வால்ஸ் இருக்கும். சரியா? ஓகேவா? ஹார்ட்னா டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாத வால்ஸ். ஓகேவா? ஹார்ட் வால்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேதானா? ஸ்போர்ஸ்னா என்னது, ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகிற டைனி ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் தான் இந்த ஸ்போர்ஸ். ஓகேதானா? ஓகே, அடுத்தது, they are extremely resistant and survive for many years even under adverse conditions dispersed by air currents அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அதாவது மோசமான, அட்வர்ஸ்னா என்னது, ரொம்ப மோசமான கண்டிஷன். ஓகே தானா? ஸோ ரொம்ப மோசமான கண்டிஷன்லேயும் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்போர்ஸ் வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கும், சர்வே ஆகும். ஓகே தானா? ஸோ ஸ்போர்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு பை, இந்த ஸ்போர்ஸ் வந்து எப்படி டிஸ்பர்ஸ் ஆகும், டிஸ்பர்ஸ்டு பை ஏர் கரண்ட்ஸ். ஓகே தானா? ஸோ தட்ஸ் அபவுட் கிளைமோட்ஸ். அடுத்து பாருங்க, புரோட்டோசோன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல் புரோட்டோசோவன்ஸ் ஆர் ஹெட்ரோட்ராப்ஸ் லைக் all protozoans are heterotrophs, live as parasites or predators. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா புரோட்டோசோன்ஸும் என்னதான் அப்படின்னா ஹெட்ரோட்ராப்ஸ் தான். ஹெட்ரோட்ராப்ஸ்னா என்னது, டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம் ஃபார் தியர் ஃபுட். ஓகே தானா? ஸோ அது வந்து மேபி பாரசைட்டாக இருக்கலாம், மேபி ப்ரீடேட்டர்ஸாக இருக்கலாம். பாரசைட்டுக்கு எக்ஸாம்பிள் யாரை சொல்கிறாங்க, பிளாஸ்மோடியம் சொல்கிறாங்க. ப்ரீடேட்டர்ஸுக்கு எக்ஸாம்பிள் யாரை சொல்கிறாங்க, அமீபா சொல்கிறாங்க. ஓகே தானா? they are believed to be the primitive relatives of animals. ப்ரிமிட்டிவ்னா என்ன, ப்ரிமிட்டிவ்னா என்னது, ஏர்லியஸ்ட் ரிலேட்டிவ்ஸ். ஓகே தானா? ஏர்லியஸ்ட் ஆன்சிஸ்டர்னு வச்சுக்கோங்க, முன்னோர்கள். ஓகே தானா? ஸோ அனிமல்ஸோட முன்னோர்களாக தான் யாரை கருதப்படுறாங்க, புரோட்டோசோவன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே தானா? ஓகே,
நெக்ஸ்ட் பாருங்க, புரோட்டோசவன்ஸ்ல 4 மெயின் குரூப் இருக்கு. ஸோ நம்ம என்சைடில் சொல்லியிருக்க ஒரு 4 மெயின் குரூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா அமீபியாய்டு புரோட்டோசவன்ஸ். தீஸ் ஆர்கானிசம் ஆர் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர், சீ வாட்டர் ஆர் மாய்ஸ்ட் சாயில். ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் எங்க இருக்கும்? ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும், நல்ல தண்ணியில இருக்கும், சீ வாட்டர்ல இருக்கும், இல்லைன்னா மாய்ஸ்ட் சாயில், ஈரமான சாயில்ல கூட இருக்கு. எக்ஸாம்பிள் அதுக்கு யார் சொல்றாங்க? அமீபான்னு சொல்றாங்க. They move and capture their prey by putting out pseudopodia, false sweet as in amoeba. ஸோ அமீபால இருக்க மாதிரி ஆன ஸோ வந்து அமீபால என்ன பண்ணும் அப்படின்னா சூடப்பொடியா இருக்கு. சூடப்பொடியானா என்னது? ஒரு ஃபால்ஸ் ஃபீட். ஓகே தானா? அதை வச்சு அது மூவ் பண்ணி அதோட ப்ரேயை என்ன பண்ணிக்கும்? கேப்சர் பண்ணிக்கும். ஓகே தானா? அதுதான் இந்த பாயிண்டோட டெஃபினிஷன். அடுத்த பாயிண்ட் என்னதுக்கு? மரைன் ஃபார்ம்ஸ் ஹவ் சிலிக்கா செல்ஸ் ஆன் தியர் சர்ஃபேஸ். ஸோ மரைன் ஃபார்ம்ஸ் ஓகே தானா? ஸோ மரைன் ஃபார்ம்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சிலிக்கா செல்ஸ் இருக்கும் அதோட சர்ஃபேஸ்ல. ஓகேவா? SiO2 இதுதான் சிலிக்காவோட ஃபார்முலா. ஓகே, SiO2 சிலிக்கா செல்ஸ். ஸோ சிலிக்கா செல்ஸ் எப்படி இருக்கும்? ஹார்டா இருக்கும், கிளாஸ் மாதிரி ஹார்டான ஒரு மெட்டீரியல்ஸ். ஓகேவா? அது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேதானா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா என்டமீபா. என்டமீபா வந்து என்னது அப்படின்னா ஒரு பாரசைட். ஓகேதானா? என்டமீபா என்ன பண்ணும்? ஹியூமன் இன்டெஸ்டைன்ல வாழும். அது வந்து இது எங்க இருக்கும் அப்படின்னா ஹியூமன் இன்டெஸ்டைன்ல இருக்கும். ஓகேதானா? ஹியூமன் இன்டெஸ்டைன். ஸோ இது என்ன காஸ் பண்ணும்? டிசென்ட்ரி காஸ் பண்ணும். ஓகேதானா? ஸோ இது வந்து என்னது? ஒரு பாரசைட். ஓகே. தென் அடுத்த புரோட்டோசோவன் என்னது? flagellated protozoan. The members of this group are either free living or parasite. ஓகேவா? ஃப்ரீ லிவிங்னா என்னது? இண்டிபெண்டா இருக்கும் அது பாட்டுக்கு. ஓகேவா? பாரசைட்னா அதர் ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். தே ஹேவ் ஃபிளஜெல்லா. ஸோ அதுக்கு என்ன இருக்கும்? ஃபிளஜெல்லா. அஃப்கோர்ஸ் ஃபிளஜெலேட்டட் புரோட்டோசோவன்ல ஃபிளஜெல்லா இருக்கும். The parasites form cause disease such as sleeping sickness. ஸோ இதோட parasitic ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா டிசீஸ் காஸ் பண்ணும். இந்த டிசீஸ்க்கு பேர் என்ன சொல்றோம்? ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் ட்ரைஃபனோசோமா. ஓகேவா? ஸோ இந்த ட்ரைஃபனோசோமா எதனால காஸ் ஆகுது அப்படின்னா டிசிடிசி அப்படின்ற ஒரு ஃப்ளையோட பைட்னால காஸ் ஆகுது. ஓகே தானா? ஸோ அது மூலமா ஹியூமன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஸ்லீப்பிங் சிக்னஸ்ங்கிற ஒரு டிசீஸ் வந்துட்டு கொடுக்கும். ஓகே தானா? ஸோ அதை காஸ் பண்ற ஃப்ளை யாரு? டிசிடிசி ஃப்ளை. ஓகே தானா? ஸோ அடுத்த பாருங்க, ciliated protozoans. These are aquatic, actively moving organisms because of their presence of thousands of cilia. ஸோ வந்து இதில் சிலியேட்டட் புரோட்டோசோன்ஸில் நிறைய ஆயிரக்கணக்கான சிலியாஸ் இருக்கு. ஸோ அந்த சிலியா வந்து என்னது? சிலியானா என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சின்ன ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகே தானா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கனால இதால் மூவ் பண்ண முடியுது. ஓகே தானா? அடுத்தது பாருங்க, they have a cavity gullet that opens to the outside of the cell surface. அதுக்கு cavity இருக்கு, gullet இருக்கு. அந்த cavityக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? gulletன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுது? gullet ஓப்பனிங் இருக்கும். சரியா? சர்ஃபேஸ்ல ஒரு gullet ஓப்பனிங் இருக்கும். அது வந்து என்னது? செல்லோட கனெக்ட் ஆயிருக்கும். செல்லோட சர்ஃபேஸோட அந்த கல்லெட், அந்த கேவிட்டி, அந்த ஓப்பனிங் வந்து என்ன ஆயிருக்கும்? கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே தானா? அதான் சொல்றாங்க தே ஹேவ் எ கேவிட்டி கல்லெட் தட் ஓப்பன்ஸ் டு த அவுட் சைட் ஆஃப் த செல் சர்ஃபேஸ். ஸோ கல்லெட்னா என்னது? ஓப்பனிங். ஓகே ஃபைன். ஆர் செல் மவுத்னு வச்சுக்கோங்க. ஓகே. Then the coordinated movement of rows of cilia causes the water laden with food to be stirred into the gullet. What do you mean by stirred? Stirred na என்னது? டைரக்ட் பண்றது. ஓகே தானே? டைரக்ட் பண்ணும். ஸோ என்ன சொல்றாங்க இந்த லைன்ல? எல்லா சிலியாவும் ஒரே ரிதம்ல மூவ் பண்ணும். அதனால ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற வாட்டர், அந்த வாட்டர்ல ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கல்லெட்குள்ள புஷ் பண்ணும். ஓகே தானா? ஸோ அதுதான் இந்த சிலியாவோட வேலை. ஓகே தானே? சிலியா மூவ் பண்றதோட வேலை. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரமிஷியம். ஓகே தானா? தென் அடுத்தது பாருங்க, அடுத்தது லாஸ்ட் sporozoans. This included diverse organisms that have an infectious spore-like stage in their life cycle. அதாவது என்னது? ஸ்போரோசோவன்ஸோட லைஃப் சைக்கிளில் ஸ்போர்ஸ் லைக் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் இருக்கும்.
அந்த ஸ்டேஜில் வேற ஆர்கானிசம்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணும், ஸ்ப்ரெட் பண்ணிடும் அது. ஓகே தானா? ஸோ த மோஸ்ட் நொட்டேரிஷியஸ் இஸ் பிளாஸ்மோடியம். வாட் யூ மீன் பை நொட்டேரிஷியஸ் அப்படின்னா என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. ஓகே தானா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். ஓகே தானா? ஸோ முக்கியமான அதில் இதில் இதில் ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா பிளாஸ்மோடியம். இந்த பிளாஸ்மோடியம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மலேரியல் பாரசைட்டுன்னு சொல்லுவோம். ஓகே தானா? ஸோ விச் காஸ் மலேரியா, a disease which has a staggering effect on human population. What do you mean by staggering? Staggering என்னது? வெரி சிவியர் எஃபெக்ட். ஓகே தானா? மலேரியா. ஸோ மலேரியா வந்து நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா இட் லீட்ஸ் டு டெத். ஓகேவா? மேபி டெத் கூட ஆகலாம். ஸோ அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு சிவியர் எஃபெக்ட் வந்து இந்த பிளாஸ்மோடியம் வந்து காஸ் பண்ணுது. ஓகே தானா? இந்த ஸ்போரோசோவன் அது வந்து காஸ் பண்ணுது. ஓகே தானா? ஸோ தேட்ஸ் அபவுட் கிங்டம் ப்ரொட்டெஸ்டா. ஸோ நம்ம பார்ட் 3 வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்ட் 4 வீடியோவில் சந்திப்போம். கிங்டம் ஃபங்கை. ஓகே தானா? ஃபங்கை சந்திப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.